வணக்கம். குலதெய்வ அருள் நிறைந்திருக்க நீங்கள் சில வழிகளை பின்பற்றினாலே போதும். அதை பற்றி இப்போ பார்க்கலாம். குலதெய்வ வழிபாடு என்பது தான் முதன்மையான வழிபாடாக திகழ்கிறது. வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். நம்மளுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் பௌர்ணமி நாள்லையும், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை தினத்துலேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம எந்த பொருளை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு குலதெய்வத்தோட ஆசை கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குலதெய்வம் கோயிலில் புற்று மண்ணோ கரையா மண்ணோ இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் அதை நல்லா கட்டி மூட்டையாக கட்டி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய 4 மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் ஆணி அடித்து அதை நீங்கள் மாட்டி வச்சிடலாம். அப்போது உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் குலதெய்வம் கோயிலில் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த மண்ணை பிள்ளையார் பிடிச்சி வச்சு குலதெய்வமாக பாவித்து நீங்கள் அதை வழிபாடு செய்கிறதன் மூலம் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசி நிறைந்திருக்கும். அப்புறம் குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய தல விருட்சம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை அல்லது வேரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பணம் வைக்கிற பெட்டியில் நம்ம வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய பணத்துக்கும் நம்மளுடைய செல்வம் நம்ம வீட்டில் நம்மளை கிடைக்கக்கூடிய எல்லா இதுக்குமே நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பணம் வைக்கிற பட்டியிலையும் இல்லை முக்கியமான ஒரு இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு கோயில் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழத்தை சாமியோட பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடுறது சிறப்பு. இப்படி இந்த எளிமையான முறையை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பொருட்களையும் வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் வழிபடும்போது குலதெய்வத்தோட அருள் உங்கள் வீட்டில் எப்போதும் நிறைஞ்சிருக்கும். நன்றி. ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.